வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். இரவோடு இரவாக கட்சியிலிருந்து நீக்கம், அடுத்தடுத்து அதிரடி காட்டும் இபிஎஸ் திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தமிழகத்தில் தற்பொழுது திமுக தலைமையிலான ஆட்சியை நடந்து கொண்டிருக்கிறது நிலையில் இன்னும் ஓராண்டில் அவர்களுடைய ஆட்சி காலம் முடிவடைந்து 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றன. தற்பொழுது அதற்கான வேலைகளையும் தொடங்கிவிட்டன. அதன்படி இந்த முறை அதிமுகவின் கட்டாயம் ஆட்சி அமைக்கும் வேண்டும் என்பதில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதியாக உள்ளார். இப்படியான நிலையில் தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருப்பதால் கட்சிக்குள் களை எடுக்கும் வேலையை இபிஎஸ் தொடங்கியுள்ளார். அதன்படி அதிமுகவின் ராமநாதபுரம் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சாகுல் ஹமீத், மாவட்ட சிறுபான்மையினர் நல பிரிவு செயலாளர் தார்வேஷ் சர்வேஸ் பாண்டியன் ஆகியோரை கட்சி பதவியிலிருந்து இபிஎஸ் நீக்கியுள்ளார். திருவாடனை ஒன்றிய செயலாளர் மதிவாணன், இளங்கோவன், பரமக்குடி நகர செயலாளர் ஜாமல் ஆகியோரையும் பொறுப்புகளில் இருந்து இபிஎஸ் அதிரடியாக நீக்கியுள்ளார். இரவோடு இரவாக கட்சியிலிருந்து நீக்கம், அடுத்தடுத்து அதிரடியும் காட்டி கொண்டிருக்கிறார் நம்மளுடைய எடப்பாடி. அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களிலும் முக்கியமாக அதிமுக வட்டாரங்களிலும் பேசும் பொருளாக இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.